கிரகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும், அவங்க பாரம்பரிய குணாதிசயம் சிங்கத்தோட குணம் சிங்கம் மாரி இருக்கும். புலியோடது புலி மாரி இருக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் நீ அறுவடை செய்வாய். உண்ம. நீ என்ன உணர்கிறாயோ நான் வந்து பார்த்து ஒரு பஸ்ஸோட பேர சொல்றேன். ஒரு நம்பர சொல்றேன். ஆனா நீ மாறி கூட சொல்லலாம். அது உன் மனச பொறுத்தது. இல்ல உன் கண் பார்வையை பொறுத்தது. நீ உன் சிந்தனையை பொறுத்தது. அப்படி உன் பார்வை, உன் சிந்தனை, உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய சுற்றுப்புற சூழல், உன் அனுபவம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கர்மாவை என்ன பண்ணுது? சரி, தவறுக்கு கொண்டு போகுது. ஓகே, ஓகே, ஓகே. அப்படி கொண்டு போகும்போது தான் அவங்கவங்க தரத்துக்கும், தராதரத்திற்கு ஏற்ப தான் இந்த பிரபஞ்சம் பலனை தருகிறது. ம், ம். அந்த கிரக பயிற்சி மட்டுமல்ல. கிரக பயிற்சி பொதுவானது. எல்லாருக்கும் முதல்ல தலையில இருக்கு. ஒருத்தன் மிதுன ராசி அவனுக்கு சிரசுல இருந்தது. இப்ப அவனுக்கு முகத்துக்கு போகுது. ம். மேச ராசி அவனுடைய புஜத்துல இருந்தது. இப்ப இருதயத்துக்கு போகுது. அப்போ அதுக்கு சொல்லுவாங்க ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, மூல திரிகோணம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப கிரகங்களை அதுக்கு சொல்லும்போது, அத படிக்கும் பொழுது ஒரு பாடத்திட்டத்துக்காக அதெல்லாம் சொல்லுவாங்க. அனுபவ ரீதியாக நீ என்ன செஞ்ச? நீ அனுபவிப்பதை பொறுத்து தான் அந்த சாஸ்திர வரலாற்றோடைய உண்மையை நீ தெரிஞ்சுக்க முடியும்.